கடைசி அத்தியாயத்தில் காசா மேல ஏவுகணை தாக்குதல் நடந்தப்ப கூட தாக்குதலுக்கு உள்ளான இடத்துல இருந்தவங்க மட்டும்தான் இறந்து போனாங்க. ஆனா காசாவில் பட்டினியால இறக்குறவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. இங்க சாகரத விடுதலையா பார்க்குற மனநிலைக்கு மக்கள் வந்திருக்காங்க. மனித தன்மையை இழந்து பசியை தவிர எதுவுமே அறியாத 5 வயதுக்கும் கீழே இருக்கக்கூடிய பிஞ்சு குழந்தைகளோட மரணத்துல குளிர்காயிறாரு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுன்னு கடும் விமர்சனங்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. லட்சக்கணக்கான குழந்தைகள் ஊட்டச்சத்தை இழந்து மரணத்தோட விளிம்புல இருக்காங்கன்னு காசால இருந்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி இருக்கு. இதுதான் கடைசி நாள்னு உணவுக்காக சொல்லப்படும் வார்த்தைகள் உணவுக்கானதா இல்ல காசா மக்களுக்கானதா அப்படிங்கிற கேள்விகளை எழுப்புற விதமா இருக்கு. பட்டினியால் காசா முழுவதும் ஒலிக்கும் குழந்தைகளின் அழுகுரல். காசாவின் அத்தியாயம் முடிய போகிறதா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். காசா மேல தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் கடந்த 2 மாதங்களா அந்த மக்களுக்கு வந்து கொண்டிருந்த உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே ராணுவ வீரர்களை கொண்டு எல்லையிலேயே தீவிரமா தடுத்து நிறுத்தி வராங்க. ஏற்கனவே ஏவுகணை தாக்குதலால உருக்குலைந்து இருக்கக்கூடிய காசா இஸ்ரேலோட இந்த மாதிரியான நடவடிக்கையால உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் உதவி கிடைக்காம ரொம்பவே சிரமப்பட்டு வராங்க. காசா வெளியிட்டிருக்கும் அறிக்கையின்படி உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காம பட்டினியால 5 வயதுக்கு குறைவான 3500க்கும் மேற்பட்ட பிஞ்சு குழந்தைகள் உடனடி மரணத்தை அடைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஊட்டச்சத்து குறைபாடு கொண்ட குழந்தைகள்ல 70,000 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. 11 லட்சம் குழந்தைகளுக்கு தினசரி கிடைக்க வேண்டிய குறைந்தபட்ச ஊட்டச்சத்து கூட கிடைக்கிறது இல்லைன்னு பட்டினியால 2,90,000 குழந்தைகள் மரணத்தோட விளிம்புல இருக்காங்கன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. காசாவில் 80% மக்கள் உதவி பொருட்களை நம்பி மட்டுமே இருக்காங்க. உதவி பொருட்கள் கிடைக்க விடாம மக்கள் மீது பட்டினி போர் இஸ்ரேல் நடத்துறதா குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. இந்த போர்னால காசாவில் இதுவரைக்கும் மொத்தம் 53,000த்திற்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்காங்க. 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்காங்க. 1000த்திற்கும் மேற்பட்டோர் காணாம போயிருக்காங்க. இந்த தகவலை காசா சுகாதாரத்துறை அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்கு. இப்ப வரைக்கும் 53,000த்திற்கும் அதிகமான மக்கள் காசாவில் நடந்த தாக்குதல்ல உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறதும் 20 லட்சம் பேர் வேற இடங்களுக்கு குடிபெயர்ந்திருக்காங்க அப்படிங்கிறதும் அபாயகரமான செய்தியா இருக்கு. காசாவில் உள்ள மருத்துவமனைகள்ல இருந்து திடீர்னு உடனடியா வெளியேறணும்னு உத்தரவிடப்படுது. அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கிறவங்க எல்லாம் வெளியேற்றப்படுற மோசமான நிலைதான் காசாவில் தொடருது. காசாவில் இருக்கிற குழந்தைகள் இஸ்ரேலோட குண்டுகளால உயிரிழந்து வந்தாங்க. இப்போ அதை விட பெரிய கொடுமையா பால் கூட கிடைக்காம குழந்தைகள் உயிரிழக்கிறது வேதனை அடைய வச்சிருக்குன்னு சொல்லப்படுது. மருத்துவமனைகள்ல ரொட்டி துண்டுகள் மட்டுமே சிறிய அளவில் எஞ்சி இருக்கிறதும் போதிய பெட் வசதிகள் இல்லாம இருக்கிறதும் காசாவோட கடைசி நாட்களை நோக்கி மக்களை நகர்த்துது. தண்ணீர் குடிக்க தகுதி இல்லாததா இருக்கிறதும் ஈக்கள் மொய்க்கிற உணவுகள் கெட்டுப்போன உணவுகளை மக்கள் குப்பை தொட்டியிலிருந்து எடுத்து சாப்பிடுற நிலை இருக்கிறதுனால தீவிர உடல் உபாதைகளோட மக்கள் மருத்துவமனைகள்ல சேர்க்கப்படுறது தொடர்கதையா மாறிட்டு இருக்கு. உணவு கிடைக்காம ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டு பட்டினியால வாடக்கூடிய காசா குழந்தைகளோட காட்சிகள் உயிரை உரை வைக்கிற விதமா இருக்கு. தங்களோட உயிரை காப்பாற்றுறதே போராட்டமா இருக்கக்கூடிய காசாவில் பட்டினி மிகப்பெரிய பிரச்சனையா விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இந்த விஷயத்துல வேடிக்கை பார்க்காம உலக நாடுகள் உடனடியா தலையிட்டு தீர்வு காணணும்னு மனித உரிமை ஆர்வலர்கள் கோரிக்கையை எழுப்பியிருக்காங்க. இந்த பிரச்சனையில நெதன்யாகுவோட செயல் வன்மையா கண்டிக்கத்தக்கதுன்னு பிஞ்சு குழந்தைகளோட மரணத்துக்கு காரணமான கொடூர மனம் கொண்ட நெதன்யாகு சர்வதேச நீதிமன்றத்தால தண்டிக்கப்படணுங்கிற கோரிக்கைகள் வலுக்க தொடங்கி இருக்கு. போர் நிறுத்தம், அமைதி பேச்சுவார்த்தை இதெல்லாம் காலம் எடுக்கிற விஷயங்களா சொல்லப்பட்டாலும் காசாவுக்குள்ள உணவுப் பொருட்கள் போகணுங்கிறதும் பசியால வாடுற ஒரு குழந்தை உயிரிழந்தாலும் அதற்கு இஸ்ரேல் தான் காரணம்ங்கிற நிலை உருவாகி இருக்கு. பசி பட்டினியால காசாவில் உள்ள மக்கள் மடிகிற அவலத்துக்கு காரணமானவங்களை காலம் தண்டிச்சே ஆகும் அப்படிங்கிறாங்க சமூக ஆர்வலர்கள். இத்தனை கொடுமைகளை அனுபவிக்கக்கூடிய காசா மக்களை உலகம் கை கட்டி வேடிக்கை பார்க்கறது என்னவோ வேதனையின் உச்சம்தான்.